சென்னை மெரினா கடற்கரையில் இந்த நள்ளிரவையும் தாண்டி தொடர்ந்து மக்களுடைய கூட்டம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே இளைஞர்களுடைய வரத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைக்கிறார் நேரலையில். விக்னேஷ், தற்போது சென்னை மெரினா கடற்கரைக்கு இளைஞர்களுடைய வருகை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதா? அங்கே கூட்டம் எப்படி இருக்கிறது? இந்த நள்ளிரவில் பணியையும் மீறி பல இடர்பாடுகளை மீறி அங்கே இருப்பவர்கள் எப்படி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? கள நிலவரங்களை பதிவு செய்யலாம் விக்னேஷ். மெரினா கடற்கரையை பொறுத்தவரையில் இன்று 6வது நாளாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கு நாளுக்கு நாள் வரக்கூடிய இளைஞர்களாகட்டும் மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே வருகிறது. முதல் நாளில் வெறும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இருந்து கொண்ட சூழலில் தற்போது இந்த 6வது நாளை கடந்து வரும் இந்த சூழலில் லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த கடற்கரையை நோக்கி வந்த வண்ணமே உள்ளனர். இங்கு வரக்கூடியவர்களுக்கு இரவு பகலாக கடந்த 6 நாட்களாக இரவு பகலாக இந்த போராட்டத்தை வலியுறுத்தியும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தாங்கள் இந்த கடற்கரையை விட்டு செல்ல மாட்டோம் எனவும் வலியுறுத்தி வருகின்றன. அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த மெரினா கடற்கரையை பொறுத்தவரையிலும் இந்த நேரத்தில், அதாவது நள்ளிரவு நேரத்திலும் அதிக அளவில் குளிர் வீசக்கூடிய எந்த நேரத்திலும் இந்த குளிரையும் எந்த ஒரு பொருட்படுத்தாமல் இங்கு ஏராளமான மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் தங்களுடைய கை குழந்தைகளுடன் பெற்றோர்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இங்கு லட்சக்கணக்கானவர் குவிந்துள்ளனர். மேலும் அவர்களுடைய கோரிக்கையானது ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், அதற்கான நிரந்தர சட்டத்தை தமிழக அரசு மத்திய அரசு இணைந்து இயற்ற வேண்டும். குறிப்பாக இனி வரும் காலங்களிலும் ஜல்லிக்கட்டுக்கு எந்த ஒரு வழக்கும் தொடரப்படக்கூடாது. உச்சநீதிமன்றமாகட்டும் உயர்நீதிமன்றமாகட்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான எந்த ஒரு தடையும் இனிமேலும் இருக்கக்கூடாது. தற்போது நிறைவேற்றப்பட்ட அவசர சட்டம் தற்போதைக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சூழலில் இருந்தாலும் கூட அது பிற்காலத்தில் தங்களுக்கு எந்த ஒரு தடை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கருதுகின்றனர். எனவே அவர்கள் கூறியபடி நிரந்தர சட்டம் நிறைவேற்றும் வரை, அதாவது ஏற்கனவே அறிவித்திருந்தார் முதலமைச்சருமான இன்று மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது, அதனை தன் கையாலே தொடங்கி வைக்கப் போகிறேன் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அங்கு ஜல்லிக்கட்டு நடைபெற்றாலும் பரவாயில்ல, தங்களுக்கான நிரந்தர சட்டம் நிறைவேறினால் மட்டுமே தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும், அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் அறிவித்தனர். நேரமாக இங்கு வரக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த குளிரை பொறுத்தவரையில் இந்த குளிரை தாங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டே இந்த மெரினா கடற்கரை நோக்கி வருகின்றனர். மேலும் இங்கு இருக்கக்கூடிய தன்னார்வலர்களும் குளிரை பயன்படுத்த குளிருக்கு இதமாக இங்கு நெருப்போட்டியும் மற்றும் அவர்கள் அணிந்து கொள்ள உடை மற்றும் போர்வைகளும் இங்கு இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மனோஜ். விக்னேஷ், தற்போதைக்கு அங்கே மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை அங்கே பணியையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த போராட்ட குணத்தை பற்றி நீங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணீங்க. அலங்காநல்லூரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு அந்த போராட்டத்தை கைவிடுமாறு அந்த மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் அவர்களோடு சேர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதை போன்று சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கிறவர்களிடம் அங்கு பேச்சுவார்த்தை இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கு கோரிக்கை வைத்து அங்கு யாராவது அதிகாரிகளோ அல்லது அரசு தரப்பினரோ அவர்களோட பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஈடுபட்டார்களா? அது தொடர்பான ஏதாவது தகவல்கள் உங்ககிட்ட இருக்கா விக்னேஷ்? அதாவது மனோஜ், இந்த போராட்டக்காரர்களின் ஒரு முடிவு என்பது ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் அமைக்கப்பட்ட பின்னரே இங்கு விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆரம்ப முதலமைச்சரே வலியுறுத்தினர். இந்த நிலையில் மதுரையில் நடைபெற்ற போன்ற பேச்சுவார்த்தை இங்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. மேலும் அரசியல் இயக்கங்களாகட்டும் அரசு அதிகாரிகளாகட்டும் இந்த மெரினா கடற்கரையில் தற்போதைய சூழலின்படி இங்கு வரக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் இங்கு அனுமதி கிடைக்கவில்லை. மேலும் இங்கு அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ அல்லது அரசியல் தலைவர்களோ இங்கு வந்தாலோ அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்றனர். குறிப்பாக இங்கு வரக்கூடிய அரசு அதிகாரிகள் யாரேனும் இருந்தாலும் அவர்கள் பாதி வழியிலேயே திருப்பி அனுப்பப்படுகின்றனர். மேலும் தங்களுடைய கோரிக்கைகளில் தாங்கள் வலிமையாக, அதாவது உறுதியாக இருப்பதாகவும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்கள் போராட்டத்தை நிறுத்திக் கொள்ளப் போவதில்லை எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் அலங்காநல்லூர் இருக்கக்கூடிய பொறுத்தவரையில் அவர்களுக்கு சாதகமாக எந்த ஒரு சூழலிலும் அமைந்துவிடக்கூடாது என்பதை கருதி அரசு மற்றும் அதிகாரிகளே இங்கு உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. மேலும் இங்கு இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகளை பொறுத்தவரையும் நாளுக்கு நாள், அதாவது நேற்றை விட இன்று அதிக அளவிலேயே கூட்டம் இருக்கிறது. மேலும் நாள் அதிகமாக இன்னும் கூட்டம் அதிக அளவில் வரும் எனவும், எனவே அரசு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிரந்தர சட்டத்தை இயற்றினால் மட்டுமே தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும், அதன் பின்னரே தங்களுடைய போராட்டங்களும் நிறைவேறும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மனோஜ்.